மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய இயற்கை வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, அதாவது பக்கவாதம் அப்படின்னு ஒரு நோய். இது ஆழ்மன பாதிப்பால் ஏற்படக்கூடியது. அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுமூளை, அதாவது உடலில் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு தான் செயலிழக்குது நம்முடைய நரம்பு மண்டலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது நரம்பு வழி பிரச்சனை. அப்ப இங்க மன ஆற்றல் மாறுபடும் போது எல்லாமே மாறும். ஆழ்மனம் பாதிச்சா எல்லாமே மாறும். அப்ப பௌர்ணமி தோறுமே இதுக்கு எளிய மருந்துகளை நான் சொல்ல போறேன். வராம தடுக்கிறதுக்கு எப்போதுமே பக்கவாதம் வராம இருக்கணும்யா, என்ன பண்றது அப்படிங்கிறவங்க பூராம நீங்க திதிகளை சாதாரணமா நினைச்சாதீங்க. ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு மிகப்பெரிய பவர் இருக்கு. பௌர்ணமியில அம்பாளை வணங்க சொல்லியும் அமாவாசையில சிவபெருமான வணங்க சொல்லியும் ஏன் சொன்னாங்க? ஏகாதசியில பெருமாளை வணங்க சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அது பக்தி வழியில நிறைய பேசுவேன், பாருங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். இப்போ நிறைய இருக்கு, அற்புதங்கள் நிறைய இருக்கு. இப்போ இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கு, பக்கவாதம் வராமல் தடுக்கவும் பக்கவாதம் வரப்போகுதுங்கிற நிலையில, அதாவது உடல் தடுமாற்றம் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம், வாய்க்குள்ளவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பௌர்ணமி அன்று ஒரு எளிய மருந்து சொல்றேன். இந்த பௌர்ணமி உதிச்ச பிறகு மாலை சந்திரனை பார்த்து கும்பிட்டுட்டு 6 மணிக்கு சந்திர உதயம் வரும். அது 6:30 மணிக்கு வரும். இந்த 6:30 மணிக்கு முன்னாலே சில இடங்களை ஊற்றும். அப்ப அந்த பௌர்ணமி பார்க்கணும். பௌர்ணமி பார்த்து ஒரு 7 மணி வச்சுங்க, எல்லாத்துக்கும் பொதுவானது. 7 மணிக்கு தெளிவா இருக்கும். அந்த சந்திர உதயத்தை வணங்கிட்டு அந்த பௌர்ணமி திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு நான் சொல்ற விஷயத்த சாப்பிட்டீங்கன்னா பக்கவாதம் அற்று போயிடும். என்னங்க நீங்க சொல்ற விஷயம்? தேங்காய் பால், நல்லா ஒரு மூடி தேங்காயில 1 டம்ளர் பால் எடுத்துங்க. பௌர்ணமி அன்று நீங்க சாப்பிடணும். அப்ப நீங்க இந்த பால் சாப்பிட்றதுக்கு முன்னால, மதியம் சாப்பிட்டதுக்கு பின்னால நீங்க மாலை நேரத்தில் எதுவும் சாப்பிட்டுக்க கூடாது. 4-5 மணி நேரம் இடைவெளி இருக்கணும் சாப்பாட்டுக்கு. எம்டி ஸ்டமக்காக வச்சிருக்கணும் இந்த பௌர்ணமிக்கு மட்டும். அப்படி வச்சிருந்துட்டு கரெக்டா அந்த தேங்காய் பால் நல்லா திருவி வெந்நீர் விட்டு, அதுல ஒரு வெந்நீர் கூட வெது வெதுப்பாக தான் விடணும். சுடுநீரை விட்டீங்கன்னா தேங்காயோடைய தன்மை கெட்டு போயிடும். கை வெதும்ப உள்ள தண்ணீரை போட்டுதான் தேங்காய் பால் எடுக்கணும். அப்படி தேங்காய் பால் எடுத்து 1 டம்ளர் தேங்காய் பால், அழகான தேங்காய் பால் மிக்சியில் வச்சு அடிச்சிங்கன்னா தான் வந்துருமே. அழகான தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்து, அற்புதமான தேங்காய் பால், பார்க்க அழகாகவும் இருக்கும், அற்புதமாகவும் இருக்கும். அந்த தேங்காய் பால்ல அதாவது சுக்கு பொடி 2 டீஸ்பூன் போடணும். நல்லா டீஸ்பூன், நல்லா நிறைய ஃபுல்லா 2 டீஸ்பூன் அதில் போடணும். ஆத்தணும், நல்லா ஆத்தணும். வேற இரவு உணவு பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். சில பேருக்கு பசிக்காது, சில பேருக்கு பசிக்கும். பசிச்சா சாப்பிடலாம். நன்றி. போட்டுட்டு இரவு சாப்பிடும் பொழுது பீட்ரூட்டு, வெந்தயம், அதாவது தோசை நீங்க சாப்பிட்றதுனாலும் வெந்தயம் சேரணும். வெந்தயம் கலந்த மாவா இருக்கணும். இல்லாட்டி வெந்தயம் கலந்த ஏதாவது குழம்பு ஏதாவது வச்சிருக்கணும். வெந்தயம் மிக்ஸ் ஆகிருக்கணும். அதில் பார்த்துங்க. இரவு அந்த பௌர்ணமி அன்னைக்கு. அதே மாதிரி பீட்ரூட்டு நிறைய எடுக்கணும். நீங்க நைட்ல சொல்றேன், நைட்ல தான் எடுக்கணும். சில கிழங்குகள் இரவில் ஆகாது, ஆனால் பீட்ரூட் இரவில் தான் எடுக்க வேண்டும். பீட்ரூட் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஹீமோகுளோபின் தன்மையை அதிகப்படுத்தி சிவப்பு தன்மையை உண்டாக்கும். அது இருக்கட்டும். ஆக இப்ப இது நீங்க இந்த பாலை 1 டம்ளர் குடிச்சிடணும். இத கிழக்கு முகமா அமர்ந்து இடது கையால் இந்த பாலை சப்பி ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கங்க. இதுதாங்க ஒரு அற்புதமான, அதாவது பௌர்ணமி பால்னா அதுக்கு பேர். எப்படி இதுக்கு பேர்? பௌர்ணமி பால். பௌர்ணமி பால் அருந்தியவர்கள் பக்கவாதம் அற்று அற்புதமாக இருப்பார்கள். பக்கவாதம் அற்றவர்களாக இருப்பார்கள். இந்த பௌர்ணமி சுக்கும் என்ன சொல்லியிருக்கேன்? சுக்கும் தேங்காய் பாலும் இது சாப்பிடணும். அதே மாதிரி இந்த வந்தவங்க, அதாவது பக்கவாதம் வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க இத பக்கவாதம் வர்றதுக்கு முன்னால பாதுகாப்புக்கு தான் பௌர்ணமி. பக்கவாதம் வந்தவங்க தினமும் காலையில, மதியம்
2 வேளையும் இந்த பாலை சாப்பிட்டு வரும். இதுதான் மருந்தே. வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லல. மருந்து கிடையாது. நான் என் வாயில மருந்துன்னு சொல்றேன். இதுதான் உணவு. அப்படி வச்சுங்க. மருந்து இல்லை, உணவு. ஆக இதை நீங்க மருந்தா வச்சுங்க. இந்த விஷயம்தான். இதை தொடர்ந்து பக்கவாதம் வந்தவங்க இதை தொடர்ந்து சாப்பிடணும். சாப்பிட்டு சின்ன வெங்காயத்தை அதிகப்படுத்திக்கணும். எப்படி? சின்ன வெங்காயத்தை சாப்பாட்டை எது சாப்பிட்டாலும் சரி சின்ன வெங்காயத்தை அதிகப்படுத்திக்கணும். கண்டிப்பாக நான் வழக்கம் போல சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் போட்ட நல்லெண்ணெய், பெண்களுக்கு தேங்காய் எண்ணெய், அதை பக்கவாதம் உள்ள உடம்புல அவங்க வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். இவ்வளவுதாங்க. இதை செய்து இவ்வளவுதான் இந்த உணவே. ஆனா இப்படிப்பட்டவர்கள் பழைய சோறு சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக பக்கவாதம் வந்தவர்கள் பழைய சோறு உண்ணக்கூடாது. அது நீங்க ஏன் உண்ணக்கூடாதுன்னா, கபத்தன்மையை அதிகப்படுத்தி உடம்புல சுழத்துமத்தை அதிகப்படுத்தி குளிர்த்தன்மையை அதிகப்படுத்தி வெப்பத்தை புரிஞ்சுங்க. பக்கவாதம் வந்தவங்க பாருங்க, வெப்பத்தன்மை கம்மியா இருக்கும். வெப்பத்தன்மை உடலிலே கம்மியாகி விட்டாலே ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். செரிமான தன்மை குறைஞ்சு போயிடும். குளிர்ந்து காய்ச்சல் வரும்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் வருதுனால ஏன்னா அங்க வயிற்றுல அந்த குளிர்ந்து யாரு காய்ச்சல் வருதோ வயிற்றில் செரிமான தன்மை இல்லை, ஏதோ ஒண்ணு நீங்க சாப்பிட்டது நிக்குதுன்னு அர்த்தம் வயிற்றுல. இதுதான் விஷயம். இப்படிலாம் இருக்கு. ஆக மொத்தத்துல நீங்க அந்த மாதிரி நீங்க பழைய சோறு பழைய ஆகாரங்கள் உண்ணக்கூடாது. பழைய சோறு சாப்பிடவே கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க பழைய சோறு நல்லது. அது நான் ஒரு வீடியோ சொல்றேன். பழைய சோறு யாருக்கு நல்லது, எப்பொழுது நல்லது, எப்படி சாப்பிடணும், அதையும் சொல்றேன். ஆக இதெல்லாம் இயற்கையோடு இணைந்து இன்றைய காலகட்டத்தில் உள்ள மக்கள், ஏன்னா எளிதானவர்களா இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய வேலையெல்லாம், அதாவது மிகப்பெரிய வேலையெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஆக ஏதோ நீங்க கம்ப்யூட்டர் பாக்குறீங்க, இது பாக்குறீங்க, சிம்பிளா அப்படி போறீங்க, எழுதுறீங்க, வர்றீங்க, சின்ன வேலைகள் எல்லாத்துக்கும் இப்பதான் வந்துச்சு, கருவிகள் வந்துச்சு. கருவிகளை நம்பி உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஆகவே எளிதான வாழ்க்கையா இருக்கு உங்களுக்கு. ஆக அப்படிப்பட்டவங்களுக்கு பழைய சோறு தேவையற்றது. சரியா? சுடுசோறு தான். ஏன்னா செரிமான தன்மையை மந்தப்படுத்தணும். ஆனா வேலை பழு உள்ளவர்கள் பழைய சோறு சாப்பிடுன்னு சொல்றேன். ரைட். இப்போ விஷயத்துக்கு வந்துடும். இப்ப இந்த மாதிரி பக்கவாதம் வந்தவங்க, குறிப்பா பக்கவாதம் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க பழைய சோறு சாப்பிடக்கூடாது. பழைய சோறு தான் அவாய்ட் பண்ணிடணும். சுடுசோறு மட்டும்தான் சாப்பிடணும், பொங்கி சாப்பிடணும். இவங்க சாமைச்சோறை அதிகப்படுத்திக்கலாம். எப்படி? சாமைச்சோறு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது பக்கவாதத்துக்கு. அதே மாதிரி பேரிச்சம்பழம், 2 பேரிச்சம்பழங்கள் கண்டிப்பா சாப்பிடணும். முடிந்தவர்கள் 6 பழங்கள், ஒவ்வொரு நேரத்துக்கு 2 பழம், காலை மதியம் மாலை. இவ்வளவுதான். இந்த விஷயம் தொடர்ந்துங்க. பழங்கள் சாப்பிடக்கூடாது. பக்கவாதம் வந்தவர்கள் வேறு பழங்கள், பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். இந்த வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப தப்பு. ஆரஞ்சு சாப்பிடலாம். ஆரஞ்சு கூட மதியத்துல மட்டும்தான் சாப்பிடணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆரஞ்சு ஜூஸ்ல ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் சாப்பிடலாம். ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடலாம். 2மே சாப்பிடலாம். ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடலாம், ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடலாம். இந்த ஆரஞ்சு வேற எந்த பழங்களும் ஆகாது. பூம்பழம்லாம் தொட்டவே கூடாது. வாழைப்பழம் தொடவே கூடாது. பக்கவாதம் வந்தவர்கள் வாழைப்பழம் சாப்பிட்டு விடக்கூடாது. இப்போ இதுல என்ன செய்யணும்னா, இந்த ஆரஞ்சுல மட்டும் 1 ஸ்பூன் சுக்கு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் சுக்கு சேர்த்து நல்லாவும் இருக்கும், இனிமையா இருக்கும், இனிப்பா இருக்கும். நாட்டு சக்கரை போட்டு சுக்கு சேர்த்து சாப்பிடணும். வெள்ளை சீனி ஆகவே ஆகாது. இப்படி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. பக்கவாதம் வராமலும் தடுத்து விடலாம். வந்தவர்கள் இப்படி சாப்பிட்டால் நோய் சீக்கிரம் 48 நாளில் நீங்கள் குணம் காண்பீர்கள். இது இன்னொரு விஷயம். வாய் உலர்றவங்க பக்கவாதம் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த உணவு மட்டுமே, நான் விளையாட்டுக்கு சொல்ல, சாப்பிட்டு பாரு, 48 நாள்ல வாய் நீவணும். யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த அதாவது என்னன்னா, நீவணும், அது பிடிக்கணும், இந்த மாதிரிலாம் தேவையில்லை. அதாவது உடல் தன்மையை உணவு மூலமாக, உணவை கொண்டே நாம் சரியாக, நான் சொன்னதை சரியாக செய்தால் 48 தினங்களில் பக்கவாதம் நம்மை விட்டு கலண்டு விடுகிறது என்கின்ற நிலை நீங்களே உணர்வீர்கள். 90 நாள் நீங்கள் அருந்தும் பொழுது முழு பக்கவாதத்திலிருந்து விடைபெற்று விடுவீர்கள். இதற்கு மேலும் சில பேர் இருப்பாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டா நாடி பரிசோதனை செய்து கொள்ளும். இவ்வளவுதான் விஷயம். மற்றபடி மிக அற்புதமாக ஆனந்தமாக நீங்கள் வாழ வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று என்னுடைய கொள்ளு தாத்தா மூலமாக சொன்னதை, தாத்தா வழியாக என் தகப்பன் வழியாக சொன்ன விஷயங்களை எல்லாம் இந்த உலகம் கேட்டு நம்முடைய சித்தா வழியிலே மெய்யின்பம் காண வேண்டும் என்பதற்காக இந்த மிஸ்டர் ஏடிஸ்
சேனல் வாயிலாக. ஏன்னா இந்த சேனலுக்கு 1000 நன்றிகளை நீங்கள் சொல்ல வேண்டும். காரணம், இதன் மூலமாகத்தான் இந்த உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்கிறது. அதை உண்மைகளை வாங்கி உங்களுக்கு அனுப்புகின்ற, உங்களுக்கு செய்தியாக தருகின்ற இந்த அற்புதமான பணியை, இந்த தேச பணியை, நாட்டு பணியை செய்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த மிஸ்டர் கேடி சேனலை வணங்குவோம். ஆகவே இதன் மூலமாக இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு நீங்கள் முறைப்படியாக செய்து வாழ்க்கையில் பயனுற பலனுற வேண்டும் என்று வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.